ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பசலியும் துவரம்பருப்பும் போட்டு கறி சமைக்க போகிறேன். சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி முதல்ல பாருங்கோ. தக்காளி பழம், துவரம்பருப்பு ஊற விட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம், மிளகாய், உள்ளி, கடுகு, நெச்சீரகம், பசலி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பசலியெலாம் சமைக்க போகிறேன்னு பாருங்கோ. இந்த பசலியில் நிறைய சத்து இருக்குன்னு சொல்லினோம். நாங்கள் ஊரில் கீரை சமைக்க 1-2 இதை போட்டு சமைக்கிறது, இதை தனியாக சமைக்கிறது இல்லை. ஆனால் யூடியூப்லேயெல்லாம் பார்க்க வேறு நாட்டுக்காரர் இதை தனியாகவே சமைக்கணும், இதில் நிறைய சத்து இருக்குண்டு. இந்த பசலி எடுக்கல இப்படி கையால் முறிச்சா முறிய வேணும், அப்படி மெல்லிய தண்டுகளாக இருக்கணும். பிஞ்சு தண்டாக இருந்தால் தான் நல்லா அவிஞ்சு வரும், இல்லாத அந்த நார் மாதிரி இழுபட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் பசலி எடுக்கல பார்த்து எடுங்கோ. பெரிய ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் என்றால் தான் நெல்லம். துவரம்பருப்பு நான் ஊற விட்டு வச்சுருக்கிறேன். நல்லா ஊறி வந்திருக்கு, 3 மணித்தியாலம் அப்படி ஊறினது. ஊறினா கொஞ்சம் குயிக்க அவிஞ்சு வந்துடும். பச்சை மிளகாய் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். பிறகு தாளித்து போடுறது, தாளித்து போடைக்குள்ள செத்தல் மிளகாயும் போடலாம். அதால் நீங்கள் உரைப்பை பார்த்து போடுங்க. பெருங்காயம், சின்ன சீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இதை அவிய வைக்க போகிறேன். துவரம்பருப்பை ஊற வச்ச துவரம்பருப்பு ஒரு சட்டியில் போட்டுட்டு இதோட வெங்காயம், மிளகாய், உள்ளி எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு பொடியில் சில நேரம் அவியாது சில துவரம்பருப்பு, அதால் உப்பை பிறகு தான் போட போகிறேன். உள்ளி தாராளமாகவே போட வேணும். பருப்பு வகைக்கு உள்ளி நிறைய போட்டால் தான் எல்லாம். இது மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணியை இந்த பருப்பு இந்த மட்டத்துக்கு விட்டால் காணும். பருப்பின் மட்டத்துக்கு விட்டுட்டு அடுப்பில் வச்சு அவிக்க போகிறேன். இஞ்சி வெறுவைக்குள்ள அப்படியே பொங்கி வழியிலெல்லாம் தள்ளி பிறகு அடுப்பெல்லாம் இதாண்டிடும். அதால் நான் மூடாமத்தான் இப்படியே வச்சு அவிக்க போகிறேன். இங்காலே ஒரு சட்டியில் கடுகு நெச்சீரகம் போட்டிருக்கிறேன். கடுகும் போட்டு நெச்சீரகமும் போட்டிருக்கிறேன். இந்த வாய்வு தானே பருப்பு வாய்வு, அதுக்கு நெச்சீரகமும் நெல்லமென்று சொல்லுவினோம். அதால் நான் நெச்சீரகம் போட்டிருக்கிறேன். வெங்காயம், நல்லா வதங்கட்டும். பருப்பு அவிஞ்சிட்டுது, நான் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். எனக்கு அப்படியே மட்டமாக விட்ட தண்ணி அளவாக வந்தது அவிஞ்சு வர. பருப்பு ஒவ்வொரு விதமாக தானே அவியும். உள்ளி போடுறேன். நான் உள்ளி பருப்போடும் சேர்த்து அவிச்சிருக்கிறேன். இப்போ தாலி கேக்கையும் 2-3 கல் உள்ளியை போட்டிருக்கிறேன். கட்டி போட்டு மெல்லிய துண்டாக தான் போட்டிருக்கிறேன். இதோட சேர்ந்து வதங்குது. கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்தது, கழுவிட்டு போட்டிருக்கிறேன். செத்தல் மிளகாய் ஒன்று எடுத்து அந்த விதி எல்லாத்தையும் நீக்கி போட்டிருக்கிறேன். விதியோடு சேர்த்து போட்டால் கூட உரைப்பாக இருக்கும், அதால் விதி எல்லாத்தையும் நீக்கிட்டு போட்டிருக்கிறேன். பசலியை நல்லா சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்க போகிறேன். இந்த பசலி கொஞ்சம் இழுபடுற தன்மையாக இருக்கும். நான் நீங்கள் வதக்கி போட்டு சமைச்சிங்கள் என்றால் இழுபடுற தன்மை இருக்காது. நல்லா வதக்க வேணும், மூடாமல் இப்படியே மெதுவான சூட்டில் ஒரு 7-10 நிமிஷம் வதக்க வேணும்.
வதக்கினா அந்த இழுபடுற தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ பார்க்க கணக்க மாதிரி இருக்குது. இது வதங்கி வர நல்லா கொஞ்சமாக வந்துடும். இலவகை எல்லாமே அப்படித்தானே வதங்கி வர கொஞ்சமாக வந்துடும். தேவையான அளவு உப்பு, அங்கால பருப்பு அவிய வச்சு நான் பருப்புக்கு உப்பு போடையில்லை, அதுக்கும் சேர்த்து இதில் போடுறேன். பருப்புக்கு மஞ்சள் தூள் போட்டு அவிய வைக்கிறதுலையால் இதுக்கு மஞ்சள் தூள் போடையில்லை. கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டால் இதை வதக்க வேணும். முதலே நாங்கள் மூடி விட்டால் அதில் இருக்கிற தண்ணியோடு சேர்ந்து எல்லாம் இழுபடுற மாதிரி வந்துடும். மூடாமல் தான் சமைக்க வேணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ நான் தக்காளி பழத்தை போட்டிருக்கிறேன். தக்காளி பழத்தை போட்டுட்டு மூடி விட போகிறேன். எல்லாம் வதங்கிட்டுது, இனி அவிஞ்சி வரட்டும். தக்காளி பழமும் நல்லா அவிஞ்சு வந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த சேர்ந்து வரும் கறி. தக்காளி பழம் நல்லா அவிய வேணும் இதோட சேர்ந்து. தக்காளி பழம் நம்ம அவியறதுக்கு இருக்குது. நான் மூடி விட்டுருக்கிறேன். திரும்பவும் அடுப்பை குறைச்சி விட்டு 5-6 நிமிஷம் மூடி விட்டேன். நான் திரும்ப இப்போ திறந்து பார்க்க தக்காளி பழம் கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டுது. இந்த பசலியும் அவிஞ்சு வந்துட்டுது. இப்படியே நீ மசிச்சு விட போகிறேன். நல்லா மசிச்சு விட வேணும். தக்காளிக்குள்ள நல்லா அவிஞ்சால் டப்பன்னு மசிக்கணும். இனி அவிச்சு வச்சிருக்கிற பருப்பு இதுக்குள்ள போட போகிறேன். துவரம்பருப்பு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. பருப்பு பாருங்க. நல்லா கலந்து விட வேணும். இதுக்கு நான் தேங்காய் பால் விட போகிறேன். கிண்ணியில் இருக்கிற தேங்காய் பால் தான் விட போகிறேன். திக்கான தேங்காய் பால். முதல் பால் தேங்காய் புளிஞ்சு விட்றேன்னா அந்த முதல் பால் என்று சொல்லுவேன். நல்லா திக்காக இருக்கிற பால் தான் கூட பருப்பு கறிக்கு போடுறது. அதே மாதிரி நான் கிண்ணியில் இருக்கிற திக்கான பால் தான் விட போகிறேன். கொஞ்சமாக மிளகு தூள் போட்டிருக்கிறேன். இந்த கிண்ணியில் வெந்த பாலைத்தான் விட போகிறேன் பாருங்க. இது லிடில் வேண்டினா நல்ல திக்கான தேங்காய் பால். இது பால் விடுற மாதிரி கொஞ்சமாக விட்டுருக்கிறேன். தேங்காய் பால் கொதிச்சா சரி.
பருப்பு பசலி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது, தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இந்த தேங்காய் பால் கொஞ்சம் நேரம் கொதிச்சுதண்டா அப்படியே அடுப்பி ஆஃப் பண்ணி போட்டு இறக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது, கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். மற்றதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் குறைவு மாதிரி இருக்குது, அதால் நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உப்பை. இப்போ பசலி போட்ட துவரம்பருப்பு கறி ரெடி ஆகிட்டுது. நல்லா சுவையான கறி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. நன்றி, வணக்கம்.